7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். இப்போ இருக்கிற சினாரியோவில் பார்த்தீங்கன்னா வியாதிகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. எல்லாரும் வந்து அதுக்காக டாக்டர் கிட்ட போய் டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சார்ந்தவர் பிரபல இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் தணிக்காச்சலம் அவர்கள் இருதய நோயோட சிம்டம்ஸை பற்றி பேச போறாரு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். இன்றைய நிகழ்ச்சியில் இதயம் பாதித்திருப்பதை கண்டறிவது எப்படி என்பதை பற்றி பேசலாம். நம்மோடு பேசுவதற்காக ஸ்ரீ ராமச்சந்திரா பல்கலைக்கழக இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் திரு தணிகாச்சலம் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அந்த இதயம் பாதிக்கும் முறைகளை கண்டறிவது எப்படி, எந்தெந்த விதத்திலலாம் நம்மளுடைய இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முன்கூட்டியே ஆரம்ப நிலையிலே அறிந்து கொள்வது எப்படி? நேற்று சொல்லும்போது சொன்னோம், எந்த வகையில் தான் என்ன காரணங்களால் இதயம் பாதிக்கப்படுது, இரத்த குழாய்கள்னால் பாதிக்கப்படுது. அது கூட நம்ம சொன்னோம், உச்சி முதல் சுண்டு விரல் வரை பாதிக்கப்படலாம் என்று சொன்னோம். நீங்கள் கேட்ட கேள்வி மிக அற்புதமான கேள்வி. அதாவது வியாதி வருவதை முன்கூட்டி அறியும் பொழுது அது திசுக்களை பாதிக்காத அளவில் இருக்கும் பொழுது கண்டறிந்தால் அதற்கேற்ற சிகிச்சை முறையை செய்யும் பொழுது வியாதியிலிருந்து முழுமையாக அவர்கள் விடுபடுகிறார்கள். அந்த வகையில் ஒரு பெரிய மருத்துவ சேவை அது. நீங்கள் குறிப்பாக கேட்டது அந்த இதய பாதிக்கும் என்ற நிலையை முன்கூட்டி அறிவது எப்படி. இது விஞ்ஞானமும் தொழில்நுட்பத்துறையும் மருத்துவமும் ஒன்று சேர்ந்து ஆய்வு நடத்தினால் வந்த அனுகூலமான விஷயங்கள். இன்றுள்ள கருவிகள் அதனை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் பலவிதமான இதயவாதிகளை முன்கூட்டியே அறிய முடியும். முக்கியமாக ஒன்று இரத்த அழுத்தம், இரண்டாவதாக நாடி துடிப்பு சீரான நிலையில் இருப்பது, மூன்றாவதாக இரத்த நாளத்தின் தன்மை, இதயத்துக்கு இரத்தம் எடுத்து போகும் இரத்த நாளத்தின் தன்மை சரியாக உள்ளதா இல்லையா, அதில் அடப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிவது. அது எந்த வகைகளால் கண்டறியலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக 60, 70 தடவை இதயம் துடிப்பு இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா இதய துடிப்பு 180, 240 வரைக்கும் போகலாம். இது நடைமுறைக்கு வேறுபட்ட ஒரு இதனால் என்ன பயம் என்றால் இதயம் இயக்கமே பாழடைகிறது. இதயத்திலிருந்து ரத்தம் வெளியே வருவது ரொம்ப குறைஞ்சிடுது. அதனால் அவங்களுக்கு மயக்க நிலை ஏற்படும். சில பேருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு மயக்கம் கீழே விழுந்துடுவாங்க. சில பேருக்கு அகால மரணமும் ஏற்படுது. அதை முன்கூட்டியே அது முன்கூட்டியே அறிவதென்றால் அதனால் பாதிக்கப்பட இருப்பவருக்கு முன் அறிகுறிகள் தோன்றும். சாதாரணமாக ஒரு தன்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து பணி செய்து கொண்டிருக்கும் போதோ இல்லது வீட்டில் இருக்கும்போதோ சடனாக படபடவென்று துடிப்பது போல் இருக்கும். அது 2 நொடிகள் இல்லது 1 நிமிடம் அளவுக்கு துடிக்கும். சில பேருக்கு அரை மணி நேரம் கூட இருக்கும். அதை நம்ம கண்டறியும். அது மாதிரி தோன்றிய போது உடனே அவர் ஒருங்காய அந்த நேரத்தில் உடனே ஒரு வாகனத்தில் சென்று பக்கத்தில் இருக்கும் ஒரு மருத்துவமனையில் இதய வரைபடம், இசிஜின்னு சொல்லுவோம், அதில் எடுத்துனா அதில் கண்டுபிடிச்சிடலாம். பலர் அதை செய்யறதில்லை. ஏதோ ஒரு காரணம், இன்னைக்கு கொஞ்சம் விசனமாக இருந்தேன், இன்றைக்கி இது மாதிரி ஆயிடுச்சு ஆஃபீஸில், அதனால் படபடக்குதுன்னு சொல்லிவிட்ருவாங்க. இதை எப்படி அறியறதுன்னா, இது அந்த நேரத்தில் வருதுன்னு சொல்கிறது இல்லாமல் எந்த நேரத்துலையும் வரலாம், தூங்கும் போதும் வரலாம். அதுக்கு ஹோல்டர்னு ஒரு கருவி இருக்குது. அது மார்பகத்தில் 3 இடத்துல அதை அந்த நுண்ணிய பிளாஸ்டிக் குழாய் மாதிரி இருக்கும், அதில் இணைப்பு பண்ணிவிட்டு இதை அந்த கருவியில் பொருத்திடுவோம். இந்த கருவியினுடைய பேட்டரியில் அதை ரன் பண்ணும். அது இங்கே ஷோல்டரில் போட்டு இங்கே தொங்க விட்டுரும்.
24 மணி நேரமும் இதய துடிப்பை அதை ரெக்கார்ட் பண்ணுறது. தூக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணது, ஆஃபீஸ் போகும்போது ரெக்கார்ட் பண்ணது, ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் அவர் போய் அங்கே ஆர்கியூ பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணது. இதை வந்து ஏதாவது அவருக்கு தோணும் பொழுது ஒரு குறிப்பு, ஒரு சின்ன டைரி ஒன்று கொடுக்க, அந்த குறிப்பு நான் 9:20 வினாடியில் எனக்கு படபடப்பு ஏற்பட்டது, 10 மணி அளவில் நெஞ்சு பகுதியில் ஒரு வலி ஏற்பட்டது அப்படின்னு குறிச்சிட்டு கொடுத்துருவார். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோன்னா ஈவெண்ட் ரிலேட்டட் ஸ்டடி. அவர் பின்னாலேயே நான் ஈஸி எடுத்துன்னு போக முடியாது. இது வந்து அது ரெக்கார்ட் பண்ணிடுது. இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இன்னொரு பக்கம் தூக்கத்தில் கூட இதயம் வந்து படபடப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன பிறகு இதயம் படபடப்பு எப்போ வேணால் வாங்க. அந்நேரம் உடனே முழிச்சிடும். நார்மல் லெவல் என்னன்னா, நீங்கள் தூங்குறது முன்ன இருக்கிற இதய துடிப்பும் பிளட் ப்ரெஷரும் ரத்த அழுத்தமும் தூங்கும்போது குறையும். அது குறையாமல் நீங்கள் வந்து 100 இருந்தால் தூக்கத்திலே 100 இருந்ததுன்னா அப்நார்மல், ஏதோ ஒரு கோளாறு. பிளட் ப்ரெஷர் குறையணும். எல்லாமே குறையும் போது, நாளமில்லா சுரப்பிலேருந்து எல்லாம் குறையும் போது இதுவும் குறையும். தூக்கத்தில் வந்து அப்நார்மல் பீட் வந்துக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம்.